சூப்பர் சிங்கர் போகிறதுக்கு முன்னாடி நான் இந்த மேடையில் தான் அங்கே விட இங்கே தான் அதிகமாக நான் பாடியிருக்கேன். ஸோ the qualities which we found in John Jerome, very humble engineer and contractor. He told me, your student John Jerome is singing fantastically well. He's replicating SPB's voice. Definitely is going to be a winner. That's what he told me a few months back. அண்ட் ஜான் ஜெரோம் டைட்டில் வின்னர் ஆனதுக்கப்புறம் எங்கே பார்த்தாலும் அவருக்கு பயங்கரமான ஒரு வரவேற்பு அண்ட் உலகெங்கிலும் அவருக்கு நிறைய ரசிகர் பட்டாளமும் இருக்குது. அதுக்கு காரணம் அவருடைய ஹம்பிள்னஸ் மட்டும்தான். அவர் படித்த காலேஜான ஏலகிரி டான் போஸ்கோ காலேஜுக்கு போயிருக்காரு. அங்கே அவரை சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்டு அவரை நிறைய சிறப்பிச்சிருக்காங்க. அந்த கல்லூரியோட முதல்வர் அண்ட் தாளாளர் இப்படி இருப்பாங்கல்ல, ஹையர் ஹெட் இருப்பாங்கல்ல, அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஜான் ஜெரோம் வந்து ரொம்ப ரொம்ப ஹம்பிளான ஒரு பையன், ரொம்ப ரொம்ப பணிவான ஒரு பையன். அவன் பாட்டு பாடும்போது நாங்கள் இங்கே காலேஜில் எல்லாருமே மொபைல் ஃபோன் மூலயமா இவங்களுக்கு ஓட்டிங் போடுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ராசஸை நாங்கள் வந்து மேற்கொண்டு போயிட்டே இருந்தோம், வாட்ச் பண்ணிக்கிட்டே இருந்தோம், எல்லாரையுமே ஓட் போட சொன்னோம். அதுக்கப்புறம் இங்கே வேலை செஞ்ச ஒரு கான்ட்ராக்ட் பில்டிங் அங்கே பில்ட் பண்ணிகிட்ருக்காங்க போல் காலேஜில். அங்கே வந்து அந்த ஒரு கான்ட்ராக்டர் சொன்னாராம், உங்கள் ஸ்டூடெண்ட்டான ஜான் ஜெரோம் வந்து எஸ்பிபி மாதிரியே பாடுறாரு, சூப்பராக, அவர் தான் வின் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பல மாதத்துக்கு முன்னாடி சொன்னாராம். ஸோ அவர் சொன்னது உண்மையாகவும் ஆயிடுச்சு. அதுக்கேற்ற மாதிரி உழைப்பும் வந்து ஜான் ஜெரோம் போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ரொம்பவே பெருமிதப்படுத்துகிறாரு. எங்கள் ஸ்டூடெண்ட் ஜான் ஜெரோம் ஒரு டைட்டில் வின்னர் ஆயிருக்கார் சூப்பர் சிங்கரில் படிக்கிற ஏஜில் அப்படின்றது ஒரு பெரிய பெருமிதம் இல்லையா? அதுக்கப்புறம் அவருடைய வழக்கமான பயங்கரமான ஹிட்டான சாங், அவருக்கு ஹிட்டு கொடுத்த சாங் பச்சைமலை பூ சாங் தான் வந்து பாடுறாங்க. இல்லை ஸ்டூடெண்ட்ஸும் சேர்ந்து பாடுறாங்க. ரொம்ப ஹாப்பியாச்சு. ஜான் ஜெரோம் ரொம்ப இன்ட்ரோவர்ட், பயமாக இருக்கும் அப்படி இப்படின்னு சொன்னவர் இப்போ கொஞ்சம் தெளிஞ்சிருக்காருன்னே சொல்லலாம். பாட்டு பாடுறதுக்காக சென்னை வந்து அங்கேயே தங்கியாச்சு. நிறைய நாள் கஷ்டப்பட்டு அப்படி இப்படின்னு ஓட்டியாச்சு. எப்படியோ டைட்டில் வின்னரும் ஆயாச்சு. அதனால் ஊருக்கு போய் அப்படி படிக்கிறதுலாம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. செலவு எக்கனாமிக்கலாக வந்து ரொம்ப இதுவாக இருந்ததுனால அவர் வந்து காலேஜை ட்ராப் பண்ணிட்டு தான் வந்திருந்தார். இப்போ மறுபடியும் கண்டினியூ பண்ண போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவருடைய மேற்படிப்புக்கான செலவையும் வந்து நம்மளுடைய டாக் டெவலப்பர்ஸ் ஏற்றுக்கிட்டாங்க. ஏற்கனவே ஒரு ரவுண்டில் அவங்களுக்கும் லென்சிக்கும் வந்து இந்த ஒரு சலுகை வழங்கப்பட்டது. ஸோ அவர் இன்னும் மேலும் மேலும் படிச்சுட்டே இருக்கலாம். அதே மாதிரி உலகமெங்கும் சுற்றி அவருடைய கணீர் குரலால் எல்லாரையும் இன்னும் கட்டி போட்டு நிறைய வாய்ப்புகளும் இருக்குது. ஜான் ஜெரோம் என்ன சொல்கிறாருன்னா, இந்த சூப்பர் சிங்கர் மேடையில் நான் பாடினதை விட இந்த மேடையில் தான் அதிகமாக பாடியிருக்கேன், அவருடைய காலேஜ் மேடையில் தான். கிறிஸ்டின் இன்ஸ்டிடியூஷன்றதுனால நிறைய அந்த ஜெப சாங்ஸ்லாம் வந்து பாடுவாங்க. சினி சாங்ஸ் அவ்வளோவா பாட மாட்டாங்க. இருந்தாலும் அவர் டைட்டில் வின்னர் ஆனதுக்கப்புறம் அவரை வந்து சிறப்பிக்கும் வகையில் அது ஒரு என்ஜாய்மெண்ட்டாக போகணும் அப்படின்றதுக்காக அவரை வந்து சினி சாங்ஸும் பாட வச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் அவருடைய ப்ரொஃபஸரும் சேர்ந்து வந்து அந்த அந்த சாங் வந்து பாடினாங்க. அது மட்டும் இல்லாமல் இவரும் ப்ரேயர் சாங்கும் பாடினார். பார்க்க ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்டேட்ஸ் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா லைக் போட்டுருங்க. உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட் மூலமாக தெரிஞ்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.